श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. समर्पण पद्धति श्लोकं 106. भक्त्या परं भवतु तत् भरतस्य साधोः त्वत्प्रार्थनं रघुपतौ मणिपादरक्षे केनाशयेन स मुनिः परमार्थदर्शी भद्राय देवी जगतां भवतीमवादीत्. பதபதார்த்தம். ஹே தேவி மணிபாத ரக்ஷே, வாராய் விளங்கா நின்று கல்லிழைத்த மணிபாதுகையே. ரகுபதௌ, ஸ்ரீராமனிடத்தில், சாதோஹோ நல்லவராயிருக்கின்ற, பரதஸ்ய பரதருடைய, தத்து அந்த பிரசித்தமான, த்வத் பிரார்த்தனம் உன்னை பிரார்த்தித்ததானது, பக்தியா பரம் பக்தியினாலேயே, பவது இருக்கட்டும், பரமார்த்ததர்ஷி உண்மையை அறிந்தபடியே சொல்கிறவரான சக முனிகி பிரசித்தரான வசிஷ்ட மகர்ஷியானவர், கேன ஆசையேன எந்த அபிப்பிராயத்தினால், பவதீம் உன்னை, ஜகதாம் உலகங்களுடைய, பத்ராய க்ஷேமத்தை கொடுக்கிறவளாக, அவாதீத்து சொன்னார் அப்படின்னு கேட்குறார். அதாவது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், பரதன் பக்தியோடு கேட்டார், ராமன் கொடுத்தார் அப்படின்னு. பாதுகை கேட்குறாளாம், பரதன் ரொம்ப சாது, அவர் ரொம்ப நல்லவர், அண்ணாவை பிரீத்தி பண்ணணும், அண்ணாவோட பிரீத்திக்காகவும் அண்ணாவோட திருவடி மேலே இருக்கிற பக்தியின் காரணமாக என்னை வேண்டியிருப்பார், ராமனும் கொடுத்துருப்பார். மற்றபடி திருவடிக்கு பெருமை உண்டு, அது பரதனுக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்ன பெருமை உண்டு, பாதுகைக்கு போய் என்ன பெருமை உண்டு, அதனால எனக்காக கேட்டிருக்க மாட்டார். ஒருவேளை திருவடியோட பலத்துக்காக கேட்டிருப்பார், மற்றபடி எனக்கு என்ன பெருமைன்னு பாதுகை குறப்பட்டுன்றாலும். அதுக்காக சுவாமி இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறதா அழகான வியாக்கியானம். இப்போது சுவாமி கேட்குறார், பரதன் பக்தியோட கேட்டான், அதனால் கொடுத்தான்னு நான் சொன்னேன், நீ ஒத்துக்க மாட்டேன்ற பாதுகையே. சரி, பரதன் பக்தியோட கேட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ வசத்தியானவளா இல்லைன்னா வசிஷ்டர் ஏன் உன்னை சஜஸ்ட் பண்ணியிருப்பார், நீ பாதுகையை வாங்கிக்கோன்னு ஏன் வசிஷ்டர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சுவாமி கேட்குறார் பாதுகையை பார்த்து. நீ உண்மையாகவே வசத்தியானவோன்றதுனால தான் வசிஷ்டர் உன்னை சொல்லியிருக்கார் வாங்கிக்கோன்னு. அதாவது வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோன்னா, நேரடியாக ராமனுக்கும் பரதனுக்கும் கான்வர்சேஷன் இருக்கும்போது வசிஷ்டர் சொன்னாருங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. பரதன் இந்த பாதுகை மேலே நீங்கள் ஏறி நின்றுட்டும் எங்களுக்கு கொடுக்கணுன்னா அப்படின்னு சொன்ன உடனே அதிரோக ஆரியபாதாபியாம்னு அவர் ஏறி நின்று பாதுகையை கொடுத்தார், கிழக்கு பக்கமாக பார்த்து ஏறி நின்று கொடுத்தார் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த பாதுகையை ஏழை பண்ணிட்டு திருப்பி அயோத்திக்கு போகும்போது, பரதன் போகும்போது நடுவில் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு திருப்பி போயிட்டு போவார். அப்போ பரத்வாஜ முனிவர் கேட்பார், நீ நினச்சது நடந்துதா, உனக்கு நினச்சது கிடச்சிதா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல பரதன் சொல்லுவார், எங்கள் அண்ணா வரமாட்டேன்னு சொல்லிட்டார், ஆனால் எங்களோட குலகுருவான இந்த வசிஷ்டரானவர் சொன்னார், இந்த பாதுகை எல்லா லோகத்தையும் காப்பாற்றும் ராமா, அதனால் உன்னோட பாதுகையை கொடுன்னு வசிஷ்டர் சொன்னதுனால எங்கள் அண்ணா தன்னோட பாதுகையை கொடுத்தார் அப்படின்னு ஸ்லோகம் வரும். ஆக இந்த பரத்வாஜ முனிவர்கிட்ட சொல்லும்போது தான் நமக்கு தெரியும், வசிஷ்டர் சொல்லி தான் ராமன் அந்த பாதுகையை கொடுத்தார் அப்படிங்கிறது. அப்போ இப்போ சுவாமி கேட்குறார், பரதனுக்கா பெருமை தெரியாமல் உன்னுடைய உண்மையில பக்தி இல்லாமல் ஒருவேளை திருவடி பலத்தினால மட்டுமே உன்னை கேட்டாருங்கிறது நீ நினச்சன்னா, இப்போ வசிஷ்டரானவர் ஏன் உன்னை பிரார்த்திச்சு அந்த பாதுகையை கொடுக்குற ராமா அப்படின்னு சொல்லி அதை பிரார்த்திச்சு வாங்கிக்கோன்னு எதுக்கு பரதன் கிட்ட சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா வசிஷ்டர் அவ்வளோ லேஸில் யாரையுமே ஒத்துக்க மாட்டார். நமக்கே தெரியும் விஸ்வாமித்ரர் எவ்வளோ பாடுபட்டார். ஒரே ஒரு வார்த்தை, வசிஷ்டர் வாயால் ஒரே ஒரு வார்த்தை, பிரம்ம ரிஷி அப்படின்னு பட்டம் வாங்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு தெரியும். 18 புராணத்துலேயும் 2 பேருக்கும் சண்டை தான், வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரருக்கும். ஆக அந்த வசிஷ்டர் வாயால் அந்த வார்த்தை வாங்கணுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நமக்கு தெரியும். இந்த தாடக வதத்துக்கு முன்னாடி ராமன் என்னோட அனுப்பிச்சு வையின்னு விஸ்வாமித்ரர் கேட்பார். அப்போ தசரதன் அனுப்ப மாட்டேன் அப்படின்டுவார். அப்போ விஸ்வாமித்ரர் சொல்லுவார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், எனக்கு ராமனை பற்றி தெரியும், நீ என்னோட அனுப்பிச்சு வையின்னுவார். அவர் எவ்வளவோ கெஞ்சி கேட்பார், மிரட்டி கேட்பார், எல்லாம் சொல்லி கேட்பார். தசரதன் நான் அனுப்ப மாட்டேன், நான் வேணா கூட வர அனுப்ப மாட்டேன்னு. வாழ்ந்தே போம் நீரே மாதிரி நீயே நன்னா இருந்துக்கும் உன்னோட குடும்பத்தோட அப்படின்னு விஸ்வாமித்திரர் சாபம் கொடுக்காத குறையாக கோபமாக சொல்லும்போது
வசிஷ்டர் வந்து சொல்லுவார் தசரதன் கிட்ட, நீ அனுப்பிச்சுவை, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு. உடனே அடுத்த வார்த்தை பதில் பேசாமல் தசரதர் சரி அப்படின்னுடுவார். அவ்வளோ செல்வாக்கு இக்ஷ்வாகு வம்சத்தில் வசிஷ்டருங்கிறவருக்கு அவ்வளோ செல்வாக்கு. தன்னோட பிள்ளைய அனுப்பிச்சி வைக்க மாட்டேன்னு சொன்ன தசரதரை கூட ஒரே வார்த்தையில் நீ அனுப்பிச்சி வை, நான் சொல்கிறேன் நீ அனுப்பிச்சி வை, நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னுடுவார். ராமரே ஆக்சுவலாக பெரியவாள்லாம் சாய்ப்பா, ராமரே வந்து வசிஷ்டர்கிட்ட சிஷ்யனாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், வேதங்களெல்லாம் வசிஷ்டர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இக்ஷ்வாகு வம்சத்தை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட வசிஷ்டர் அவர். கம்பர் சொல்லும்போது, காவலின் ஆணை செய் கடவுளாம் என தேவரும் முனிவரும் உணரும் தேவர்கள் மூவரின் நால்வனாம் முனிவந்து எய்தினான் அப்படின்னு. அதாவது வசிஷ்டர் சொல்கிறபடி தான் கேட்டு நடப்பாராம் தசரதர். யார் இந்த வசிஷ்டர் அப்படின்னும் போது, தேவரும் முனிவரும் உணரும் தேவர்கள். இவா தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் கூட தெரியுமா, அவளுக்கெல்லாம் தெரியுமா. என்ன தெரியும் அப்படின்னா, மூவரின் நால்வனாம் முனிவந்து எய்தினான் அப்படின்னு. மூவரின் நால்வனாம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்து எப்படி ஆக்கல் காத்தல் இந்த அழித்தல் அப்படின்றத வந்து அந்த சிருஷ்டி அந்த இதெல்லாம் பண்ணுறாளோ, அந்த 3 பேருக்கு தனித்தனியாக இருக்கிற சக்தியை சேர்த்து வச்சு நால்வனம், மூவரின் நால்வனம், 4வது பேராக இவர். 3 பேரோட சக்தியும் இவருக்கு உண்டாம். அப்பேற்பட்ட முனிவன் அப்படின்ட்டு வசிஷ்டரை சொல்லுவா. அப்போ அந்த வசிஷ்டர், இப்பேற்பட்ட வசிஷ்டர் ராமர்கிட்ட சொல்கிற ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. ஏதே பிரயஷ்ட சம்ஹிருஷ்டா பாதுகே ஹேமபூஷிதே அயோத்தியாயாம் மகாபிராஜ்ய யோகக்ஷேம கரே தவ அப்படின்னு. இந்த அயோத்தியைக்கான இந்த யோகக்ஷேமத்துக்காக பாதுகாக்கும் பொறுப்பை இந்த பாதுகைகளை ஏற்றுக்கட்டும், இந்த பாதுகைகளை நீ மனம் மகிழ்ந்து கொடுப்பாய் ராமா அப்படின்னு சொல்கிற. நீ மனசு வந்து இந்த பாதுகை, ஏன்னா ராமனுக்கு நிஜமாகவே மனசு வராது பாதுகையை கொடுக்கறதுன்னு, நம்ம தான் முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லாரையும் விட துணிஞ்ச ராமனுக்கு பாதுகையை விடுறதுக்கு மனசு இல்லை. இப்போ வசிஷ்டர் சொல்கிறார், மனம் மகிழ்ந்து சம்ஹிருஷ்டா, மனசு மகிழ்ந்து நீ இந்த பாதுகையை பரதன்கிட்ட கொடு அப்படிங்கிற. உடனே ராமனும் கொடுக்குறார். ஆக பரதன் வேணா உங்ககிட்ட பக்தி இல்லாமல் ராமன் கிட்ட இருக்கிற பக்தினால என்னை வாங்கியிருப்பாரோன்னு நீ சொல்கிறையே பாதுகையே, அப்படி இல்லை. பரதனே அவ்வளோ பக்தியோடு தான் வாங்கிண்ட. ஆனால் உனக்குன்னு ஒரு பெருமை இல்லாமல் போனால் வசிஷ்டரானவர் எப்படி வந்து நீ பாதுகையை வாங்கிக்கோன்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஆக பாதுகைக்கே இருக்கிற பெருமைன்றது ஒன்று இருக்கோ இல்லையோ, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது தெரிஞ்சதுனால தான் முக்காலமும் உணர்ந்த வசிஷ்டரானவர் இந்த பாதுகையை கொடு அப்படின்னு ராமன் கிட்ட ஆக்ஞை பண்ணார் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு சாய்க்கிறார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.